கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக தொடர்ந்து கொஞ்சம் நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை பார்ப்போம். லூக்காவுடைய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 17 வசனங்கள் 11 முதல் 19 வரையிலே நான் வாசிக்கின்றேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்ற நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரையில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். 10 குஷ்டரோகிகளை இங்கே ஆண்டவர் சொஸ்தமாக்குகின்றார். அதை குறித்து தான் இந்த சம்பவத்தில் நாங்கள் முக்கியமாக பார்க்கின்றோம். 10 குஷ்டரோகி ஆண்டவரால் சுகமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றும் இல்லை. எப்படிப்பட்ட வியாதிகளையும் கர்த்தர் சுகமாக்கவும் அவரால் கூடும். இதையும் எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும், பிசாசிலிருந்து அவளை சுகமாக்க முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதில் ஒரு காரியம் முதலாவது முக்கியமாக நாங்கள் பார்க்கணும். பாருங்கள், பின்பு அவர் 11ஆம் வசனம் சொல்கிறது, எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்ற நாடுகளின் வழியாக நடந்து போனார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது, மாமிசத்தில் இருந்தபோது, மனுஷனாக இருந்தபோது இப்பொழுது உள்ள வசதிகள், போக்குவரத்து வசதிகளோ இப்பொழுது உள்ள ஒன்றுமே இல்லை. அவர் கூடுதலாக நடந்து போனார். சில இடங்களிலே கழுதையிலே போனார், சில இடங்களிலே வேறு கூடுதலாக நடந்து தான் போனார். நடந்து தான் போய் வீடு கிராமம் போய் ஊழியம் செய்தார், பிரசங்கம் பண்ணினார், அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார். இந்த இடத்துல நடந்து போகின்றார் மேலே. அதாவது சமாரியா கலிலேயா நாடுகள் வழியாக எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கின்றார். போகும்போது ஒரு கிராமத்திலே கிராமத்துக்குள்ளே கடந்து போகும்போது 10 குஷ்டரோகிகள் அவரை தூரத்தில் என்று பார்த்து, கிட்ட வர முடியவில்லை, தூரத்தில் என்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டதை பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே, முக்கியமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில், இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தின நாட்களிலே குஷ்டரோகம் என்பது ஒரு கொடிய வியாதியாய் காணப்பட்டது. குஷ்டரோகம் அந்த நாட்களிலே இப்பொழுது உள்ள மருத்துவ வசதிகளோ இப்பொழுது உள்ள வசதிகள் அந்த நாட்களில் இருக்கவில்லை. அதனாலே குஷ்டரோகம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு கொடிய வியாதியாக இருந்தது. பொதுவாக அந்த நாட்களில் அது மட்டுமல்ல, குஷ்டரோகத்தை குறித்து நீங்கள் லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆண்டு அந்த குஷ்டரோகத்தை குறித்து அநேக காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். முக்கியமாய் அது ஒரு தொற்று நோய் அந்த நாட்களிலே. இப்பொழுது அல்ல, இப்பொழுது மருத்துவ வசதிகள் அதிகரித்திருப்பதால் இப்பொழுது அப்படி தொற்றாமல் தடுக்கக்கூடிய அநேக வழிகள் காண இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் அந்த நாட்களில் அப்படிப்பட்ட வசதிகள் இருக்கவில்லை. அதனாலே அது தொற்று நோயாக இருந்தாலும் அடுத்தது அது சரீரம் முழுவதும் பாதிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், அழுகும், விரல்களை நாம் அழுகி கரைஞ்சு போகக்கூடிய, அதாவது குஷ்டம் அதிகரிக்கும் போது விரல்கள் இல்லாமல் போய்விடும், கால்களில் விரல்கள் இருக்காது, சரீரத்தில் அநேக மனம், கெட்ட மனங்கள் வர ஆரம்பிக்கும், அநேக பிரச்சனைகள் இருந்தது. அதனாலே ஆண்டவர் என்ன சொன்னார், அவர்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடாது, குடும்பத்தோடு. உதாரணத்துக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தால் கூட, ஒரு புருஷனுக்கு வந்து விட்டால் மனைவி பிள்ளையோடு இருக்கக்கூடாது, இல்லாட்டா மனைவிக்கு வந்து விட்டால் புருஷனோடு இருக்கக்கூடாது, பிள்ளைகளோடு இருக்கக்கூடாது, குடும்பத்தோடு இருக்கக்கூடாது. அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே, அதாவது ஊருக்கு வெளியிலே ஒதுக்குப்புறமாக அவர்கள் தங்கியிருக்க வேண்டும். இப்படி அநேக கட்டளை. அது மட்டுமல்ல, அவர் போகும்போது அசுத்தம் என்று சொல்லி சத்தமிட்டு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லி கூட தான் போகணும். காரணம் ஒருவர் கிட்ட வராத வண்ணம் அவ்வளவு பயங்கரமான ஒரு வியாதியாய் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, குஷ்டரோகம் அது மட்டும் வியாதியாயும் காணப்பட்டது. சில வேளைகளிலே, உதாரணத்துக்கு மோசேக்கு 2 ஒரு அண்ணனும் ஒரு அக்கா. ஆமாம் இல்லையா? ஒரு அண்ணனும் ஒரு அக்கா, மிரியாம் அக்கா, ஆரோன் அண்ணன். மிரியாம் ஒரு முறை மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது மிரியாமுக்கு என்ன வந்தது? குஷ்டம் வந்தது. அது ஒரு சாபமாக குஷ்டம் வந்தது. அது மட்டுமில்லை, எலிஷா தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரன் தான் கேயாசி ஒரு முறை பொய் சொன்ன போது கேயாசிக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்ன வந்தது? குஷ்டம் வந்தது. நாகாமானுடைய குஷ்டம் உனக்கு வர கடவுள்னு சொல்லி சொன்னபடியால் கேயாசுடைய கேயாசியும் அவனுடைய சந்ததியுமே குஷ்டம் வந்து பிடித்தது, சாபமாக வந்தது. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே, முக்கியமாக கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்த நாட்களிலே, கிறிஸ்துடைய நாட்களிலும் கூட
ஒரு கொடிய நோயாக, சாபமாக, பாவமாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார் அறிஞ்ச உடனே இந்த 10 பேரும் என்ன செய்கிறார்கள்? இயேசு ஐயரை எங்களுக்கு இறங்குமென்று சொல்லி சத்தமிட்டு தங்கள் சுகமாக்கும்படியாய் கூப்பிட்டார்கள். கிட்ட வர முடியவில்லை. காரணம் அவர்கள் குஷ்டரோகம் இருந்தாலே கிட்ட வரக்கூடாது, தூரத்தில் நின்று. இயேசு அவர்களை பார்த்து 14 சொல்றது, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தம் ஆனார்கள், சுகமானார்கள். பாருங்கள், இந்த சம்பவத்திலே, அதாவது அந்த பாதையால இயேசு போகிறார் இந்த 10 பேரும் அறிஞ்சு என்ன செய்தார்கள்? சரியாக அந்த நேரம் அவர் போகிறார் என்று அறிஞ்சு அது கிட்ட போய் அவர் கேட்கத்தக்கா என்று கூப்பிட்ட போது இவர்களுக்கு என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது, சுகம் கிடைத்தது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் சமயமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள் சொல்லப்பட்டது. கர்த்தரை கண்டடை சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். அது ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்கின்றார். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்கள் உண்டு. உதாரணத்துக்கு இன்னும் ஒரு சம்பவம் ஞாபகம் நான் சொல்லியிருந்தேன். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் பேதுருக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் சொன்னார், 1 மணித்தியாலம் என்ன செய்யுங்கள், என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த 3 பேரும் சொல்லிவிட்டு அவர் போய் மரண பரியந்தம் வியாகுலப்பட்டு ரத்த துளியாய் சிந்தத்தக்காய் போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அந்த 3 பேரும் என்ன செய்தார்கள்? 1 மணித்தியாலம் ஜெபிக்கவில்லை. என்ன செய்தார்கள்? தூங்கி விட்டார், நித்திர ஒன்று விட்டார். அது நித்திர ஒன்றது நிமித்தம் அறிமாள் ஜபிக்க வேண்டிய நேரத்திலே அந்த வேளையில் அவர்கள் ஜபிக்க தவறியதாலே அவர்கள் என்ன நடந்த பிற்பாடு பேதுரு 3 தரம் மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. யோவான் வஸ்திரத்தை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. பேதுரு ஒருவருமே அங்கே நிலைநிற்க முடியவில்லை, ஓட வேண்டி வந்தது. அறிமாள் அப்ப ஜபிக்கும் போது அந்த வேளையிலே மாத்திரம் பேதுரு, யோவான், யாக்கோபு ஜபித்திருந்தால் அந்த வேளையில் ஒரு புதிய தைரியத்தை, புதிய கிருபையை, புதிய பலத்தை தந்து ஆண்டவர் நடத்தியிருப்பார். அவள் மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. அவை நானுங்களும் அறிய வேண்டிய முக்கியமான சத்தியம், அதாவது ஏசாயா 55:8 சொல்றது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாக இருக்கையில் அவர் கூப்பிடுங்கள். அப்ப ஜபிக்க வேண்டிய நேரம் முக்கியமாக நமக்குள்ள இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கின்றார். அவர் சில வேளைகளில் எப்பொழுது நம்மை ஜபிக்கும்படியாக ஏவுகின்றாரோ அந்த வேளையிலே நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்தோ அலட்சியம் பண்ணி விடக்கூடாது. அந்த வேளையை நான் கூப்பிட்டால் அந்த வேளையில் நமக்கு என்ன தேவையோ, என்ன விடுதலை வேண்டுமோ, என்ன பலன் வேண்டுமோ, என்ன ஞானம் வேண்டுமோ, கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். அதே போல் தான் இந்த 10 பேரும் சரியான நேரத்தில் இயேசுவை கண்டபோது ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டதாலே அவளுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? சுகம் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜபிக்க வேண்டிய நேரம் என்று சில வேளையில் ஆவியான் சொல்லுவார், இந்த வேளை நீ ஜெபம் பண்ணு. சில வேளை நாங்கள் ஒரு திடீரென்று ஒரு பிரச்சனை வந்து எதிர்பார்க்காத ஒரு காரியம் இழப்பு நடக்கும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது தத்தளிக்கின்றோம், பதறுகின்றோம், அங்கலாய்க்கின்றோம், என்ன செய்யாமல் யோசிக்கின்றோம். அந்த வேளையிலே நீங்கள் ஜெபம் பண்ணினால் அது அந்தந்த வேளையிலே ஏற்ற கிருபையை, ஏற்ற பலத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். வேதம் சொல்றது காலத்தோறும் ஒரு கிருபையை புதுதாக இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கிருபையை தருகின்றார். ஆனால் எப்பொழுது இந்த ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி ஜெபம் பண்ணுகின்றோமோ அந்த வேளையில் ஆண்டவர் தெரியும் எங்களுக்கு என்ன வேண்டும், என் ஞானம் வேண்டுமா, பலன் வேண்டுமா, அபிஷேகம் வேண்டுமா, மகிமை வேண்டுமா, என்ன வேண்டும்னு சொல்லி ஆண்டு தெரியும். அந்த வேளை அதை கொடுத்து ஆண்டு நடத்த போதுமானவராக இருக்கின்றார். இந்த 10 பேருக்கும் சரியான வேளையில் அந்த இடத்துல இருந்து ஜபித்து கூப்பிட்டதாலே ஆண்டவர் 10 பேருக்கும் சுகம் கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் வித்தியாசமாய் ஒரு கிரியை செய்கின்றார். அவளை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். உடனே அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களுக்கு காண்பீங்கள். லேவியராக 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தால் அந்த நாட்களிலே, அதாவது குஷ்டம் ஒரு மனிதனுக்கு வந்தால், ஒரு மனுஷனுக்கு வந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆசாரியத்தில் போய் காட்டணும். ஆசாரியன் அவர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். சுகமாகி விட்டதா? இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இருந்து சில வழியில் கடந்து போய்விடுகின்றது. சில வழியிலே ஜபத்துக்கூடாக, சில வழியில் வேறு வழிகளிலே பலிகள் செலுத்தும் போது, சில ஏதோ சந்தர்ப்பத்திலே சுகம் கிடைக்கின்றது. ஆனால் நாட்கள் செல்லும். அப்போ சுகம் கிடைத்தாலும் உடனே அவர்கள் போய் மீண்டும் குடும்பத்தோடு வாழ முடியாது, உள்ளுக்கு போக முடியாது வீட்டுக்குள்ளே. அவள் என்ன செய்ய வேண்டும்? முதல் ஆசாரியனிடத்தில் போய் ஆசாரியனை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஆசாரியன் எப்படி இருக்கின்றது, நிலைமை கூட உடம்பில் எப்படி இருக்கிறது, பரவி இருக்கின்றதா, எல்லாட்டும் மாறி விட்டதா, என்னென்ன இருக்குன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண பின்பு அதுக்கு பலி செலுத்த வேண்டும். செலுத்தின பின்பு தான் அவர்கள் முழுமையாக சுகமாகி வீட்டுக்கு போய் மனைவியோட, பிள்ளைகளோட, குடும்பத்தோடு, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ முடியும். அதுவரையில் அவர்கள் வீட்டுக்குள்ளே போக முடியாது, தனிமையாக தான் இருக்கணும், கண்ட்ரோல் பண்ண வேணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார். எப்பொழுதும் எந்த குஷ்டரோகம் யாருக்கு வந்தாலும் அவர் கட்டாயம் ஆசாரியர் இடத்துல போக வேண்டும், போய் பலி செலுத்த வேண்டும், அடுத்ததாக அவர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். போகும்போதே சுத்தமாகிவிட்டார்.
ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு அடுத்தவன் சொல்றது, திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி 10 பேருக்கு ஆண்டு சுகம் கொடுத்தார். 10 பேரும் திரும்பி போகும்போது சுகமாகிவிட்டார். ஆனால் ஒரே ஒரு சமாரியன் ஒருவன் மட்டும் உடனே என்ன செய்தான்? திரும்பி வந்து இயேசு பாதத்தில் விழுந்து நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் சொல்லப்பட்டிருக்கிறது. உரத சத்தம் திரும்பி வந்து உரத சத்தோடைய தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாத்திரையை முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். மற்ற 9 பேரும் திரும்பி வரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, எங்கே மற்ற 9 பேர் எங்கே? அப்ப இயேசு ஆண்டவர் அந்த 10 பேரும் வந்து நன்றி சொல்ல சொல்லி என்ன செய்தார்? எதிர்பார்த்தார். ஆனால் 9 பேர் நன்றி அவங்க திரும்பி வரவே இல்லை, நன்றி சொல்லவும் இல்லை. ஒரே ஒரு சமாரியன் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பாத்திரை விழுந்தவரை தொழுது கொண்டு அவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தினான். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் பாடல் பாடும்போது அதே எங்கள் பாடல்கள் நன்றி சொல்லி பாடினோம். நான் நீங்களும் நன்றி சொல்ல கர்த்தருக்கு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, முக்கியமாக கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்கின்றோம். இயேசுடைய வருகை சமீபம். உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றது. தவற யுத்தங்கள், அழிவுகள், அநேக காரியங்கள் குறித்து உலகத்தில் பார்க்கிறோம். மரணங்கள் குறித்து ஒவ்வொரு நாட்களும் ஜனங்கள் அநேகர் மரித்து கொண்டிருக்கின்றார்கள், சாகின்றார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாக எனக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே உங்களை உயிர் வாழ வைத்திருக்கின்றார், பலத்தை கொடுத்திருக்கிறார், சத்துவத்தை தந்திருக்கின்றார், நன்மைகளை தந்திருக்கின்றார். அவை நீங்கள் நன்றி சொல்ல ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இந்த 9 பேர் நன்றி சொல்ல மறந்து விட்டார். அவளுக்கு குஷ்டத்தை ஆண்டு சுகமாக்கினார். அந்த குஷ்டம் ஒரு பொல்லாத வியாதி. அந்த நாட்களில் வேறு வழியாய் சுகம் கிடைத்திருக்காது. ஆனால் அற்புதமாக ஆண்டு சுகப்படுத்தினார். ஆனால் அதை அவர் திரும்ப வந்து நன்றி சொல்லவில்லை. ஆனால் ஒரு சமாரியன் மாத்திரம் நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினதாய் நாம் பார்க்கின்றோம். அதனாலே அருமையாளே, நீங்கள் நன்றி சொல்ல மறந்துவிடக்கூடாது. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்கிறோம். கடைசி நாட்களில் வேதம் சொல்கின்றது, நன்றி மறந்தவர்களை அநேகர் இருப்பார்கள் சொல்லி. ஒரு சிலர் நீங்கள் கண்கூட நாங்கள் பார்க்கின்றோம், சிலர் நன்றி மறந்து விடுகின்றார்கள். எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது தங்களோட பாட்டிலே போய் நன்றி மறந்து பிறகு எங்களை திரும்பியும் பார்க்க மாட்டார், கதைக்க மாட்டார். அப்படி நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். நன்றி மறக்கிற நிலைமை. இன்னும் ஒரு சிலர் ஒரு வேதனைக்குரிய காரியம், நன்றி செய்வதற்கு பதிலாக தீமை செய்து விடுவார்கள். ஆமா இல்லையா? பின்னாலே போய் நமக்கு விரோதமாய் பேசியோ நமக்கு விரோதமாக கிரியை செய்து விடுகின்றார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நன்மைக்கு தீமை செய்வன் வீட்டை விட்டு தீமை நீங்கான்னு சொல்லி வேதம் சொல்கின்றது. அது மிகவும் ஆபத்தானது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் நீங்களும் ஒரு நாள் நன்றி மறந்து விடக்கூடாது. நன்றி சொல்ல மறக்கக்கூடாது, நன்றியும் மறக்கக்கூடாது. அப்பொழுது பாருங்கள் 19ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது அந்த சமாரியை நோக்கி ஆண்டவர் சொல்லுகின்ற, அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த சமாரியன், அந்த ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, முக்கியமாய் என்னத்தை கொடுத்தார்? ரட்சிப்பு கொடுத்தார். அருமையாளே, ரட்சிப்பு. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் மேலே இந்த இடத்திலே அந்த சமாரியன் மாத்திரம் 9 பேருக்கும் ரட்சிப்பு கிடைக்கவில்லை. அருமையாளே, 9 பேரும். ஆனால் இந்த ஒரு சமாரியனுக்கு ரட்சிப்பும் கிடைத்தது, சுகமும் கிடைத்தது, விடுதலையும் கிடைத்தது. அருமையாளே, நீங்களும் நன்றி சொல்ல மறந்துவிடக்கூடாது, கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்துவிடக்கூடாது. முக்கியமாய் சபை கூடி வரும்போது, சபையை ஆராதிக்க வரும்போது, அந்த நன்றி சொல்கிற நேரத்தில் உள்ளத்தினாலத்தில் எனக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நாங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், இப்போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்த. அப்போ மற்ற 9 பேருக்கும் விசுவாசம் சரியாக இருக்கவில்லை. அவர் கூப்பிட்டார்கள், கேள்விப்பட்டார்கள், இயேசு சுகமாக்குறான்னு சொல்லி கேள்விப்பட்டார்கள். எப்படியாரும் கூப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இரக்கம் உள்ள ஆண்டவர், கிருபை உள்ள ஆண்டவர், தயவுள்ள ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிறவர். அந்த அந்த சமாரியனுக்கு மட்டுமல்ல, ஒரு 10 பேருக்குமே சுகத்தை கொடுத்தார். ஆனால் அந்த 9 பேரும் நன்றி சொல்ல மறந்து விட்டார்கள், திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்த மறந்து விட்டார்கள். ஆனால் அந்த சமாரியன் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்களே பார்க்கிட்டோம். அதனாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்போ விசுவாசம் இல்லாமலும் நாங்கள் ஜெபிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் சிலவில் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். அது எப்படி என்று சொன்னால், உதாரணத்துக்கு வேதத்தில் ஒரு இன்னொரு சொல்லப்படுது, நீதிமான்கள் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் சொல்லி. மழை பெய்யும் போது பார்த்து பெய்வதில்லை,
துன்மார்க்கருக்கு மேலே பெய்யாமல் நான் நீதிமங்க இல்லை. மழை பெய்யும் போது எல்லோருக்கும் தான் பெய்கின்றது. இப்போ சினோ கொட்டுகின்றது. சினோ கொட்டும் போது எல்லாருக்கும் தான் கொட்டுகின்றது. ஆமா இல்லையா? சினோ முக்கியம். சினோ கொட்டுவது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் விண்டரில் சினோ கொட்டினா தான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். சில நேரங்களில் அவங்க கொட்டு அது நல்லது. ஆகவே நாங்கள் மறந்து விடக்கூடாது. இப்படி சினோ கொட்டுவது, மழை பெய்வது, வெயில் அடிப்பது எல்லாமே தேசத்துக்கு முக்கியம். தேசத்தினுடைய காலநிலை, தேசத்துடைய மண், தேசத்துடைய எல்லாவற்றுக்கும் முக்கியமாய் காணப்படுகின்றது. ஆகவே அருமையாளே, இப்படி அப்போ ஆண்டவர் சில வேளைகளில் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கும் போதும் அந்த ஜெபத்தை கேட்டு இந்த 10 பேருக்கும் சுகம் கொடுத்தார், 10 பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு மனிதனுக்கு மாத்திரம், சமாரியனுக்கு மாத்திரம் ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பை கொடுத்தார். 1 கொரிந்தியர் 15:19 வாசிப்போமா? ஒரு வசனம் ஒன்று இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 15:19 வேதம் சொல்லுகின்றது, பாருங்கள். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அருமையாகவே, இந்த 10 குஷ்டரோகிகளிலே 9 பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வந்து என்ன செய்யவில்லை? ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தவில்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லவில்லை. அதனால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. இங்கே வேதம் அழகா சொல்லிருப்பார்கள். அப்போ அது அவர்கள் என்னத்துக்காக வந்தால் சுகத்துக்காக மட்டும் ஆண்டவரிடத்தில் கூப்பிட்டார். சுகம் கிடைச்சால் போதும். அதே போல ஒரு சிலர் வேலைக்காக, வீட்டுக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக என்ன செய்வார்? கர்த்தரை தேடுகின்றார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த போதும் சிலர் அப்பத்துக்காக, சிலர் ஆண்டவர் சொன்னார், சிலர் அப்பத்துக்காக எனக்கு பின்பே வந்தால் சொல்லி. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு எத்தனை பேரை போஷித்தார்? 5000 புருஷர்களையும் அவருடைய குடும்பங்களையும் போஷித்தார். 20,000 பேரை போஷித்தார். அப்படி அதையெல்லாம் கண்ட ஒரு சிலர் அற்புதத்துக்காக, சில நன்மைகளுக்காய், சில காரியங்களுக்காய் கர்த்தரை பின்தொடர்ந்தார்கள், பின்பற்றினார்கள், கர்த்தரத்திலே தேடி வந்தார். அப்படி நாங்கள் தேடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வேதம் சொல்ல. இம்மைக்காக மாத்திரம், அதாவது வீட்டுக்காகவோ வேலைக்காகவோ மற்ற காரியங்களுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடக்கூடாது, கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அப்படி நாங்கள் கர்த்தரை தேடும்போது நான் எப்படி மாறுகின்றோம்? பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். பிரயோஜனமே இல்லை. இந்த 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள். பாருங்கள், அவர்களுக்கு சுகங்கள் 9 பேரும் சுகத்தை பெற்றுக்கொண்டு வீட்டை போய்விட்டார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பு 10 பேருமே என்ன செய்திருப்பார்கள்? மரித்திருப்பார்கள். ஆனால் அந்த 9 பேர் எங்கே போயிருக்க மாட்டார்கள்? ரட்சிக்கப்படவில்லை. அதனாலே பரலோகம் போயிருக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு மனுஷன் இங்கே உலகத்தில் இருக்கும்போது, பூமியில் இருக்கும்போது சுகத்தை பெற்றுக்கொண்டான். அது போன்ற முக்கியமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அதனாலே பரலோகம் போயிருக்கின்றான். அதுதான் ஆண்டு சொன்ன, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவர் இம்மைக்காக நாங்கள் கர்த்தரை தேடக்கூடாது. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் சுகம் கொடுக்கின்றார், எங்களுக்கு இறங்கி அற்புதம் செய்கின்றார், அதிசயம் செய்கின்றார், தேவைகளை சந்திக்கின்றார், குறைகளை நிறைவாக்குகின்றார், ஒவ்வொருக்கும் பலன் கொடுக்கின்றார், எல்லாத்தையும் கொடுக்கின்றார், தேவை கேட்கிற அத்தனையும் தருகின்றார். ஆனால் அதை விட மிக முக்கியம் அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, நித்திய ஜீவன். இயேசு அதற்காக தான் முக்கியமாய் நமக்காக கல்வாரியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், தன்னையை ஒப்பு கொடுத்தார், மரித்தார், முன்னால் உயிரோடு எழுந்தார். அவர் நம்மை தெரிந்து கொண்ட முக்கிய நோக்கமே நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். யோவான் 3:14 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு பிதாவினுடைய சித்தம், ஆண்டோட இயேசுனுடைய சித்தம், நோக்கம் எல்லாமே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் அநேக நாட்கள் கொடி கட்டி பறந்து வாழ்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அது இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது உக்ரைனிலே, இஸ்ரேலிலே, லெபனானிலே, ஈரானிலே இவ்வளவு ஜனங்கள் செத்து கொண்டு, குழந்தைகள் சாகின்றார்கள், பெண்கள் சாகின்றார்கள், ஆண் வயது குறைந்தவர்கள் சாகின்றார்கள், மரிக்கிறார்கள். இப்படி மரணம் எப்பொழுதுமே யாருக்கும் வரலாம். அதை எந்த மனுஷனும் அதை தவிர்க்க முடியாது, தப்ப முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் அதுக்கு பின்பு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நமக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், நித்தியமான வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். அவை மிக முக்கியம், ரட்சிப்பு. இந்த 10 குஷ்டரோகிகளிலே 9 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கிடைத்தால் போதும் என்று நினைத்து விட்டார். அருமையாக அவர்கள் திரும்பி சுகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை தேடி வரவே இல்லை, அவர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை, வேதம் சொல்கின்றது. ஆனால் அருமையாக அந்த ஒரு சமாரியன் மாத்திரம் திரும்பி வந்ததாலே அவனுக்கு சுகம் கிடைத்தது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அப்படி நான் நீங்கள் இந்த கால வேளையிலே இந்த ஒரு சமாரியனை போல கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியதில் நன்றி சொல்வோம். முடிந்தளவு கர்த்தருக்காய்
தேடுவோம், கத்தருக்காய் வாழுவோம், ரட்சிப்பை காத்துக்கொள்வோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், கத்தரை நோக்கி ஓடுவோம். அருமையா, கத்தர் நல்லவர். ஆமா இல்லையா? கத்தர் நல்லவர். இங்கே தெளிவாய் சொல்லப்படுது, அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவனை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்புவதை பார்க்கின்றோம். அவன் இந்த ஆண்டு தான் நாங்கள் அவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கும் ஆண்டவர் நன்மை செய்ய, எங்களுக்கு உதவி செய்ய, எங்கள் குறைவுகளை நிறைவாக்க போதுமானவராக இருக்கின்றார். அவை நீங்களும் கத்தரை தேடும்போது, கத்தர் சமூகத்திலே காத்திருக்கும் போது, கத்தரை மகிமைப்படுத்தும் போது, முக்கியமாக செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் போது கத்தர் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். முக்கியமாக நம்மை தொடர்ந்து ரட்சிப்பின் வழியில் நடத்தி ஏற்ற வழியில் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். இதில் இன்னொரு முக்கியமான காரியம் நன்றி சொல்வது. அறிவாளி, நாங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இன்னும் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னொரு சத்தியம் அதில் உண்மை அடங்கியிருக்கின்றது. அது செய்த நன்மைக்கே. ஆனால் நம்மளே முக்கியமாக நம்மளே அநேகர், உதாரணத்துக்கு இந்த தேசத்தை எடுத்துக்கொண்டால், சுவிஸ்காரர்கள் எடுத்துக்கொண்டால், சுவிஸ்காரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிற நல்ல ஒரு காரியம், அடிக்கடி என்ன சொல்லுவார்கள், பிள்ளை ஏதாவது கொடுத்தால் கூட, பெற்றோரோ இல்லைனா பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுத்தா கூட என்ன சொல்லும், நன்றி மெஸ்ஸி சொல்லுவார். ஆனால் எங்கள் வேதனைக்குரிய காரியம், தமிழ் சமுதாயத்தில் நன்றியை சொல்வதே கிடையாது. சிறு வயதிலிருந்து நாங்கள் அப்படி பழக்கப்பட்டு விட்டோம், அப்படி வளர்ந்து விட்டோம். நம்முடைய சந்ததியாக முக்கியம் நம்முடைய பெற்றோர்கள் அப்படி பழக்கி விட்டுருக்கிறார்கள். நான் நன்றி சொல்வது கிடையாது. என்னத்தை பெருசாக தந்து விட்டான் சொல்ல முறுமுறுக்கின்றோம். இல்லை, அவன் என்னத்தை பெருசாக தந்து விட்டான், அவன் சொல்லி அவனுக்கு என்ன நன்றி சொல்வது சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அருமையாவளி, நாங்கள் அப்படி நன்றி சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் மறக்க மாட்டோம். இப்போ அப்படி நன்றி சொல்லாதான் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நன்றி சொல்வதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். வேதனைக்குரிய காரியம். அவங்க தயவு செய்து யார் சுவிஸ்காரர்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு சின்ன உதவி செய்தால் கூட, ஒரு பொருள் கொடுத்தா கூட அவர் நன்றி சொல்வார். திரும்ப மெஸ்ஸி சொல்வார், நன்றி சொல்வார். ரட்சிக்கப்படாத கூட சொல்லுவார். அவை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவருக்கு முக்கியமாய் நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை இந்த நாளை தந்ததுக்காக நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லும்போது கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம், கர்த்தரை தேடுகின்றோம். கர்த்தர் நமக்கு இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருக்கு தேவையான கிருபையை தருகின்றார், பலத்தை தருகின்றார், சுகம் தருகின்றார், ஆசீர்வாதம் தருகின்றார். அவை தொடர்ந்து நம்மை ஆண்டவர் தர வேண்டும் சொன்னால் நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. நன்றி. அடுத்த ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 10 பேருக்கு குஷ்டரோகம் ஆண்டு சுகப்படுத்தின மட்டுமல்ல, இன்னும் வேதத்திலே அநேக வியாதிகளை தேடி வந்த எல்லா வியாதிகளையும் ஆண்டு சுஸ்தமாக்கினார் சொல்லப்படுகிறது. எல்லா பிசாசு பிடிகளிலிருந்தும் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆயுசு நாட்களை கூட்டி தருகின்றார், ஆசீர்வாதம் தருகின்றார், தேவைகளை சந்திக்கின்றார். எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராய் போதுமானவராய் இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை என்னென்ன அவரை முடியுமோ அவரை மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை தேவைகளை நிச்சயமாய் சந்தித்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். அப்படியே கண்களை மூடி இந்த வேளையிலே கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே உமது சத்தியத்தை நாங்கள் தியானித்தோம். இந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரே, நீங்கள் அற்புதமாய் அவர்களுக்கு சுகமாக்கினீங்க, அற்புதமாய் அவர்களை சுகப்படுத்தினீங்க. ஆனால் 9 பேர் நன்றி சொல்ல மறந்து விட்டார்கள் ஆண்டவரே. அந்த ஒரே ஒரு சமாரியன் மறக்கவே இல்லை. உங்களை தேடி வந்து திரும்பி வந்து உங்களுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை உங்களை மகிமைப்படுத்தினான். அவன் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரை நானும் எங்களுக்கும் ஆண்டவரை இங்கே இருக்கிற இந்த வேளையில் மத்தியான வேளையிலே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசரும் பர்வதன் நீங்கள் தான், எங்களுக்கு உதவி செய்யும் கண்மலை நீங்கள் தான், எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குவர் நீங்கள் தான். இதுவரையிலே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலே இதுவரை ஆண்டவரை எண்ணற்ற நன்மைகளை எனக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கு நீங்கள் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நீங்கள் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் ஒரு நாளும் அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது, ஒரு நாள் நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்ல மறந்துவிடக்கூடாது, உமக்கு நன்றி சொல்ல நாங்கள் மறந்துவிடக்கூடாது, உண்மை தேடாமல் இருந்து விடக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் நன்றி உள்ளவர்களாய், நன்றி மறவாமல் இருக்க, நன்றி உள்ளவர்களாய் இருக்க, நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களுமா நாங்கள் மூச்சு விடுவது
நாங்கள் வாழ்வது, நாங்கள் ஜீவனோடு இருப்பது, ஆண்டவர் நாங்கள் இந்த தேசத்திலே வாழ்வது எல்லாமே உமது கிருபை ஆண்டவரே. அதை நாங்கள் மறக்கவே கூடாது ஆண்டவரே. நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவர் தேச இந்த நாட்களே இந்த உலகத்தில் எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு வேதனைகளுக்குள்ளே ஆண்டவரை நிம்மதி இல்லாமல் ஆண்டவரை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அநேகருக்கு வேதனைகள், துக்கங்கள், மரணங்கள், இவ்வளவு அழிவுகள் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் என்னையும் இங்கே ஒவ்வொருவரையும் ஆண்டு அற்புதமாய் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து எங்களை ரட்சித்து ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் நீங்க எவ்வளவு சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த நன்றியை ஒரு நாள் நாங்கள் மறந்து விடக்கூடாது இயேசுவே. உங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கு, எப்பொழுதும் நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காய் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் நன்றி சொல்லட்டும், இன்னும் நான் நன்றி உள்ளவராய் வாழட்டும் ஆண்டவரே. நாங்கள் நன்றி மறந்த ஒரு துரோகியாய் மாறிவிடக் கூடாது ஆண்டவரே. உண்மை நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவராய் உமக்கு நன்றி சொல்லவும் உமக்கு கீழ்ப்படி அவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருமையான வந்த எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவர். சமாரியனை போல இந்த 10 குஷ்டரோகிகளில் நல்ல சமாரியன் மாத்திரம் ஆண்டவரே அவன் நன்றி உள்ளவனாய் மாறினான் ஆண்டவர், நன்றி உள்ளவனாய் இருந்தான் ஆண்டவரே. அதனால அவனுக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான், சீஷனாய் மாறினான், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆண்டவரே. அதே போல நாங்களும் ஆண்டவர், நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நன்றி சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்காமல், ஆண்டவரை நீர் செய்த அந்த கிருபைகளை மறக்காமல் ஆண்டவரே நன்றி சொல்லி இன்னும் நாங்கள் அற்புதங்களை காணவும், இன்னும் அதிசயங்களை காணவும், இன்னும் உம்மோடு நெருங்கவும், இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும்படிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருக்கும் தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. இன்னமும் ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனால் தொடர்ந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒரு பக்கத்தில் வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய், கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய், எங்களை கைவிடாதவராய், எங்களை விட்டு விலகாதவராய், எங்களை ஆண்டவரை மறக்காதவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றியோடு உங்களை நாங்கள் சோத்தரிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அந்த நன்றி நாங்கள் மறக்காத தொடர்ந்து இருக்க உதவி செய்யுங்க. சமாரியனை போல உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம்.